சிவகங்கையில் பள்ளி வளாகத்திலேயே மாணவருக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். செய்தியாளர் சுந்தர் இணைஞ்சிருக்காரு. சுந்தர், என்ன நடந்தது? எதற்காக பள்ளி வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம்? மேலும் விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே இருக்க பாத்தீங்கன்னா சாலை கிராமத்துல அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து ஒரு 2 மாணவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுது. வாக்குவாதம் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் தான் வைத்திருந்த கத்தியால் மற்றொரு மாணவரை குத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பள்ளி வளாகத்திலே நடைபெற்று வருவதால் அங்கிருந்த மாணவர்கள் ஆசிரியர் மத்தியில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கத்தி குத்துல காயமடைந்த மாணவருக்கு காயம் ஏற்பட்டதா தெரியுது. உடனே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அறிவித்து செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த சாலை கிராம போலீசார் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வராங்க. மாணவர்களிடையே வாக்குவாதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, இல்ல கத்தி பள்ளிக்குள்ள எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, சம்பவத்துல வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா என்பதை பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடைபெற்று வராங்க. இது எதுவும் ஜாதி பற்ற மோதலா இல்லது பெண்ணுடன் உள்ள பெண்ணுக்கு உள்ள இது பிரச்சனை என்ற பல்வேறு கோணங்கள்ல தான் விசாரணை நடந்துட்டு இருக்கிறது. பள்ளி வளாகத்திலே 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு மாணவர் கத்தியால் குத்திய சம்பவம் அந்த சுற்றுவட்ட பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்கள் ஏற்படும் சிறிய தகராறுகள் இது போன்ற வன்முறை சம்பவங்களாக மாறாமல் தடுக்கணும். பள்ளி நிர்வாகம், கல்வித்துறையும் இதுக்கு உடனடி நடவடிக்கை இருக்கணும் என்று பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தினிடையே வலியுறுத்தி வராங்க. பள்ளி வளாகத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க ஐடி கார்டை செக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பேக்கில் என்ன வச்சுருக்காங்கன்னு இனிமேல் செக் பண்ணும் போல. நன்றி திரு சுந்தர், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.